ஹாய் எலிய ஃபேமிலிஸ், நாங்க தான் உங்களுடைய எலிய கப்பல்ஸ். லெக்சர். நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து நம்ம ஒன் டே vlog தான் பார்க்க போறோம். டைம் பாத்தீங்கன்னா 8 மணி ஆக போகுது. தஷ்குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து மார்னிங் சாப்பாடு மதியம் சாப்பாடு வரைக்கும் மட்டும் நீங்க பாப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு எடுக்கிற வீடியோ தான். ஓகேவா? நிறைய நல்லா இருக்கும், ஃபன்னா இருக்கும். அப்புறம் ஷாப்பிங்லாம் பண்ண போகலான்னு சொல்லி எப்போ ஒன் டே vlog எடுத்தாலும் ஏதாவது ஒரு செலவு வச்சிருக்கேன். சரி வாங்குவோம் வாங்கி தரேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். காலையில மணி 8 மணி. காலையில வந்து நான் வந்து 6:30க்கு எந்திரிச்சேன். இன்னைக்கு 6:30க்கு எந்திரிச்சு தம்பிக்கு எல்லாம் சமையல் நான் மிட் நைட் 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். 2 நாளா என்ன எழுப்பி போட்டுட்டு இருக்கா. மேல ஏறி வந்து திரும்பி இறங்கி ஒரு பழக்கத்தை கொண்டு வரேன்னா உனக்கு மனசாட்சி தொட்டு சொல்லிடுச்சுமா. ஆனா மத்த நேரம்லாம் சும்மா ஏறுவேன். நேத்தெல்லாம் சும்மா கால் வலி. சரியா? பேசுங்க. உனக்கு வாயில வந்துருவான்ல எனக்கு. மறந்து பேசுங்க. அதனால டீ போட உனக்கு கூப்பிட்டேன், கீழே கூப்பிட்டேன். நம்மளால ஏறி இறங்க முடியாது சொல்லி கூப்பிட்டு வீடியோ எடுக்க வாடான்னு சொல்லிட்டு என்னோட சேனலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ வந்து போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து தர்ஷனை வந்து எழுப்பணும். செம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, பனியுமே பயங்கரமாக இருக்கிறது. அதனால் குளிக்க வைக்க வேண்டாம், மூஞ்சை மட்டும் லைட்டாக தொடச்சிருப்பேன். ஏன்னா நேற்று குளிக்க வச்சோம், அதுக்கே ஒரு ஒப்பாரியை தூக்கிட்டு வரையா. தர்ஷமா தங்க பெத்து அழகு குட்டி இப்படிதான் காலைல எப்போதுமே எழுப்பணும். பக்கத்துல படுத்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறோம்னு நினைக்கிறேன். தம்பி அம்மா தர்ஷா டேய் ஸ்கூல் போகணும்ல. டேய் நேற்று 1 மணிக்கு தூங்கணும். ஏன்னா நேற்று சாயங்காலம் தம்பி தூங்கிட்டான். நைட்டு 1 மணி வரைக்கும் டேப் பார்த்துட்டு படுத்தே இருந்தால் நாங்கள் 2 பேர் தூங்கிட்டோம். தூக்கத்தில் எங்களுக்கு தூக்கம் வந்து சொல்லிட்டு நாங்கள் தூங்கிட்டோம். இவன் எப்போ தூங்கினானே எங்களுக்கு தெரியல. சரி தூங்கின வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு தான் இப்போ தான் காலையில் தான் இப்போ எழுப்ப வேணாம்னு சொல்லிட்டு இப்போ தான் எழுப்ப போகிறோம் தம்பியை. தர்ஷா தர்ஷன், நான் அப்பா ஸ்கூலுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இவன் ரெடியாக இருந்தா இல்லையாங்க. இந்த ஸ்கூல் சேர்த்ததுலேருந்து நான் காலையில் எப்பவுமே ரெடியாக நிற்கிறேங்க. தர்ஷா டேய் வா கிளம்பு. பாருங்க நெளிப்பு எலும்பு கூடுதான் இருக்கு, இங்க ஒண்ணு இல்ல. டேய் தர்ஷா உடனே பாப்பானே உடனே இங்க பா. சர்ப்ரைஸ் பாருங்க பாரு, சர்ப்ரைஸ் பாரு. அப்பா வாங்கி வச்சிருப்பாரு உனக்கு. இங்க பாரு உனக்கு சும்மா ரீ அதே புடிச்சுக்க போறேன். நீ ஒரு ஆளு. தர்ஷா மழை பெய்யுதுடா வெளியில. எனக்கு காலையில தர்ஷன் எழுப்புறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொல்லுங்க, கியூட்டா இருப்பான், அந்த மாதிரி பண்ணுவா. கியூட்டி சரி அவனை எழுப்பி போடு. எழுப்பிட்டு வரோம். ரொம்ப நேரமா எழுப்பிட்டு இருக்க, இன்னும் எந்த மாடல் எந்திரிச்சிட்டு எழுப்புறதுக்கு வாயை மூடிட்டு கிடப்பீங்க. தர்ஷா வா அப்பாட்ட வா. வரலையா அப்பாட்ட? இதெல்லாம் ஒழுங்கா தூங்குனா தானே. கீழே யாரும் இல்ல, தாத்தா தான் இருக்காரு. பரவாயில்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எந்திரிச்சது சுவிட்ச் ஆஃபே ஃபேஸ் வாஷ் பண்ணணுமா இல்லையா? கை உள்ள விடுறா. தர்ஷ வந்து இன்னைக்கு குளிக்கல, க்ரீம் பவுடர் மட்டும் போட்டு நாங்க கிளம்பிட்டோம். என்னம்மா தர்ஷ எங்க போற? எங்கடா போற? இங்க என்னைய பாரு. பஸ் ஸ்கார்பியோலயா? டேப் பார்க்க போறாளா? ஸ்கூல் போலையாமா? கழட்டிடுவியா? ஒரு வீடியோ எடுத்து மிஸ்ஸுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதா? என்னடா வேணாம்ல பம்மி ஏத்த முடியாது. விட்டுரு தர்ஷா. விட்றா கேட்கவே மாட்டேன். சட்டை அயன் பண்ணிட்டேங்க சார். நல்லாவே பண்ணல சொல்லு. அப்பா
டவுசர்லாம் போட்டு சூப்பராக கிளம்பிட்டாரு. 8:45 கரெக்டாக 9 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் டேப்பாக இருக்கும். வயிற்ற தள்ளிக்கிட்டு நிப்பான் தான் நிக்கானா, அப்படிதான் நிப்பான். நேரா நில்லு. நேரா நிக்க மாட்டான், அதான் ஒண்ணு. அதான் ஸ்டைல்ஸ். நல்லா என்னைய விட்டு திங்கிறான். என்ன சாப்பாடு காலையில டிபன்? தெரியல. பாஸ்தா. என்ன பாஸ்தா டி? தெரியல. சுந்தர் வாங்கி வச்சிருந்தான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கோ இல்லையோ அப்படிதான் ஆகணும். ஓகே. ஹலோ. நல்லா என்னைய விட்டு திங்கிறான். என்ன சாப்பாடு காலையில டிபன்? தெரியல. பாஸ்தா. என்ன பாஸ்தா டி? தெரியல. சுந்தர் வாங்கி வச்சிருந்தான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கோ இல்லையோ அப்படிதான் ஆகணும். ஓகே. ஹலோ. சாப்பிட்டு மேலே வந்தாச்சு. தினமும் இதே தான், இந்த ரொட்டீன் தான் போயிட்டுருக்கு. சாப்பிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேலைக்கு போகலான்னு கேட்பீங்க. வேலைலாம் இல்லை, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிக்கிறனால இப்போ அது ஃபுல்லாகவே பார்த்துட்ருப்பேன். ஏன்னா நைட்லேருந்து அந்த மெசேஜ் எல்லாமே இனிமேல் தான் ரீப்ளே பண்ணணும். ஸோ இப்போ ஒரு ஆர்ட்ரு, அதையும் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே அவங்க வந்து ப்ரொமோஷனு, ஸோ மற்ற வேலையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. எடிட்டிங் இருந்தால் எடிட்டிங்கு, இந்த மாதிரி மற்ற வேலை பார்ப்பாங்க. நான் வந்து ஃபுல்லாக ஆன்லைன் பிஸ்னஸ் 2 மொபைல் இருக்கனால அதில் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்ருப்பேன். மேடம் வந்து எடிட்டிங் வேலை வராங்க, மேலே தான் வந்துட்டுருக்காங்க. எடிட்டிங் வேலை, மற்ற வேலை எல்லாமே என்னென்ன ப்ரொமோஷன் அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வேறு ஒர்க்கு. தம்பி வந்து கரெக்டாக ஒரு 1:30க்கு 1:20 போய் கூப்பிட போயிருக்கேன். ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால தான் காரில் போகிற மாதிரி இருந்துச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க, காரில் போகிற மாதிரி இருந்துச்சு. படியேறி வந்தனாலே அப்படி தான். மேடம் இந்த வராங்க பாருங்க. மேடம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். சரிங்களா? உங்கள் வேலை என்ன? பிஸ்னஸ். கேம். நீ கேம் விளாட போகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கேம் விளாண்டு. விளாண்டுட்டு அப்படியே படுப்போம். ஏன்னா நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தம்பி தூங்காதனால. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மதியம் என்ன சாப்பாடு ரெடி பண்ணுறங்கிறத அது அடுத்தடுத்து பார்க்கலாம். காலையில் வந்து சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டோம். ஸோ வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிச்சு, போதும், சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் தான் வச்சேன். ஆமாம், ஏன்னா நிறைய வச்சா மிஞ்சிருது, அதனால தான். நீ கம்மியாக வச்சு பத்தலை. ஓகே. நம்ம வந்து மாலை போட போகிறோம். ஆனால் எப்போ போட போகிறதுங்கிறத கம்மிங் ஜூனில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. முருகனுக்கு தான் மாலை போடுறோம். யார் யாரெல்லாம் போடுறோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வீடியோவில் பார்ப்பீங்க. ஆமாம், சரி ஓகேங்களா? சரி பார்ப்போம். அடுத்து சமைக்கிறத வந்து என்ன சமைக்கலாங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. அது யோசிச்சு பார்த்துக்கலாம். இந்த சமைக்க வந்துட்டாங்க கிச்சனுக்கு. வாங்க, மழை நல்லா பெஞ்சுக்கு தான் இருக்குது காலையிலேருந்து, நேற்று நைட்லேருந்து. சாரி, சாயங்காலத்தில். என்ன சமையல் இருக்கு இன்னைக்கு வந்து என்ன லெக் பீஸ் மாதிரி இருக்கு. அப்படி நினைச்சுக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது? என்ன கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் தான் இருக்கு, 3 கத்திரிக்காய் இருக்கு. ஸோ அதனால சரி என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சிரும்னு சொல்லியிருக்கேன். வாங்க. நான் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அருளுக்கு வெங்காயம் கட் பண்ணது சரி காய்கறியை கட் பண்ண தெரியாது. எல்லா இடத்துலயும் மென்ஷன் பண்ணிக்க. யார் கட் பண்ணா? அதை நீ கட் பண்ணி அப்பா நிறைய வெட்டி இருக்குல்ல. இந்த வெட்ட பண்ணா நான் வெளில போய் போறேன். கையை வெட்டிவா. எங்க ஆரிச்சா கையில வெட்டினது? இங்க பாருங்க, இங்க ஒரு புண்ணு, இங்க ஒரு புண்ணு. இது ரொம்ப ஆழம். 2-3 தையல் போட்டுடலாம். அப்படியே லூஸ். இங்க பாரு, ஆழமா வெட்டிடுச்சு. தெரியுதா? உன்னைய பார்த்தா எனக்கு தெரியுமே. சரி சமைங்க. லெக் பீஸ் 3 லெக் பீஸ் கத்திரிக்காய். சமைங்க. சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரண்டு பேச்சு இதை அரைச்சி ஊற்றுறது. இது கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இதில் என்ன வச்சுருக்கீங்க? இது வந்து மீன் மேக்கர். போதுமா? அவ்வளோதானா? அவ்வளோதான், போதும். வேறு மசாலா போட்டால் உரப்பாய். ஓகே, மதிய சாப்பாடு. ஸோ நான் வந்து ரொம்ப நாள் கழித்து நிறைய டாப்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணேன். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அது எல்லாமே ஒரு அன்பாக்சிங் மாதிரி பார்க்கலாமா? ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டாப் வந்து நான் தீபாவளிக்கு போட்டிருப்பேன்.
அது சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சேம் மாடலில் டாப் வந்து திரும்ப ஆர்டர் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, பட் வேறு கலரில் எப்படி இருக்குது? ரொம்ப பெருசாக இருக்குமோ? பெருசாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போல்லாம் லூஸாக போடுறதாங்க பேசனே. ஸோ அப்புறம் ஒரு ஃபேண்ட்டு. இது வந்து மோஸ்ட்லி எதுக்கு இந்த மாதிரி டாப் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன குட்டி காது மாட்டி அழகாக இருக்கும். இது என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, காலேஜ் படிக்கும்போது ஒன்று இருந்துச்சு. பட் அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ திரும்ப ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஓகேவா? இது நம்பர் 1 டாப்பா ஃபஸ்ட்டு. அடுத்து இது என்னது? மழை செமையாக பொழிச்சு பெய்யுது. இது வந்து ஒரு டாப்பு. இது என்ன டாப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊட்டி போகும்போது நான் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன், அதுக்கு கூட ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருப்பேன், அது நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி க்ராப் டாப் தான். பட் ஆனால் அந்த சைட் பறக்க அந்த கலர் எடுத்துக்கும். க்ராப் டாப்பு, பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் க்ராப் வரும். என்கிட்ட இந்த டார்க் ப்ளூ கலரில் ஒரு பிளாசோ வாடாடே ஒரு பிளாசோ பேண்ட் இருக்குங்க பார்த்தீங்களா? இது ஃப்ரண்ட்டில் இப்படி க்ராப் வரும். இது வந்து என்கிட்ட இந்த கலரில் ஒரு பிளாசோ ஃபேண்ட் இருக்கா, அந்த ஃபேண்ட் போட்டால் செமையாக இருக்கும். ஸோ அதுக்காக வாங்கியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இது வந்து ஃபேண்ட் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, உங்களுக்கு காட்டுறேன் என்ன ஃபேண்ட் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஓ, இந்த பேஜா? ஃபேண்ட் வந்து லெக்கின் போடாமல், ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பசங்க போகிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த காரில் போகும்போது என் பிள்ளைய வச்சுட்டு உட்காரதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். அப்புறம் இன்னொரு பேண்ட்டு பிளாக்கு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மாதிரி ப்ளூ அண்ட் க்ரீனில் இருக்குது, நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிளாக்னா எதுக்குனாலும் போட்டுக்கலாம்ல, அதனால பிளாக்கு பாக்கெட்டோடு வருது. ஸோ இந்த இது வந்து இதுக்கும் சேர்த்து இதுக்கு போட்டுக்கலாம்ல, கரெக்டாக இருக்கும்ல. பட் ஆனால் அந்த ஃபேன் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். இது முன்னாடி ஓப்பனாக இருக்கனால அதுக்கு நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கு. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்து வந்து தம்பியை வந்து லெச்சு போய் கூப்பிட்டு வருவாங்க. மணி ஆகலாம், டைம் இருக்குது. மணி இன்னும் 12 ஆகலை. 12 மணிக்குள்ளேயே நம்ம வந்து சாப்பாடெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, பெஸ்ட்டாக பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து சாப்பிடணும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் குறுக்கு சாப்பிடுவோம். இந்த விளையாண்டதுலேருந்து இந்த குதிக்கால் தாங்க வலிக்கு. நிறைய பேர் இந்த செங்கலை சூடு பண்ணி ஏதோ ஒரு இலையை வச்சு அது மேலே ஏறி நில்லுங்கக்கா கேட்கும் அப்படின்னீங்க. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நடா நிச்சு இப்போ காரில் இல்லை, ஸ்கூட்டியில் வந்தேன். ஆமாம், ஸ்கூட்டியில் வந்தேன். ஓகேவா? எப்படி ஓடிட்டு இருக்கேன். மழை பெய்யுது தர்சாட். காரில் தானே வந்தேன், மழை பெய்யுது இல்லை. காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த இப்போ கூட மழை தான் பெய்யுது. தர்ஷா இங்கே போய் வலிடுவேன். ஓடக்கூடாது, ஓடனா வலிக்கு விழுந்துருவேன். அப்படியே சொல்கிறத கேட்குற மாதிரி தான் என் பிள்ளை. கார் எங்கே நிற்கி? யார் காரு? உன் காரா? இந்த உனையும் டேப் எடுத்துட்டு எப்படி உட்காந்து காம்பா. சரி தர்ஷா, டேப் ஆஃப் பண்ணுற. டேய் ஆஃப் பண்ணு. வந்த உடனே நான் இப்போ தான் உள்ளே வரேன், காரை நிப்பாட்டிட்டு வந்தாங்க. அப்படி சாப்பிடுவேன் மதியம் சாப்பாடு. என்னடா நீ சாப்பாடு கம்மியாக பண்ணியிருக்க மாமா? அந்த ரைஸ் இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்காங்க. அப்படியா தம்பி கொஞ்சம் சோறு இருக்கனால. தர்ஷா என்ன பண்ற? செல்ல நேரம் வச்சிருக்கேன். தூங்கக்கூடாது, நீ தூங்க வைக்கவே கூடாது முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? அடிக்கணும் போட்டு. யார? விளாட போயிட கூட்டு போனோம். ஓகே. தர்சமா விளாட போறது எல்லாமே வீடியோல வராது. ஏன்னா இப்பயே டைம் ஆயிடுச்சு. மணி வந்து 2:30. கையெடுங்க. சாப்பிட்டோமா, சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டோம்னா மேலே வந்துட்டோமா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, இந்த
இதை தாங்க பண்றான் இவன், வேற எதுவுமே பண்ண மாட்டான் மக்களே. இவன் பண்றது எல்லாமே இது ஒண்ணுதான். கேம் தான் பாத்துக்கோங்க. கேம் விளையாடுற ரொம்ப மோசமா. உன் அண்ணன் மைய மாதிரி பண்ணிட்டு இருக்கான் இப்ப. ரொம்ப மோசமாயிட்டான் இவன். கேம் அதுவும் கேம்னா டைனாசர் கேம், அந்த ஷூட் பண்றது வைஸ் சிட்டி கேம் தான் மோஸ்ட்லி ஏத்தி வச்சு விளையாடுவோம். கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சே ஒரு 100 கேம் ஏத்திருப்பான். இவனே டைனாசர் பாருங்க பூரா கேம். இப்ப வீடியோ பாக்குறதோட கேமுக்கு போயிட்டான். ஜிடி கேமுக்கு போயிட்டா. இப்ப அடுத்து என்னை அந்த பிளே ஸ்டேஷன் வாங்குற அளவுக்கு கொண்டு வந்து அடுத்து அந்த மாதிரி கேட்டுட்டானே. கேட்டானா வாங்க முடியாது. அப்படியே விளையாடும் கை பூந்து. இதெல்லாம் நான் செல்ல விளையாடுற மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க இவ்வளவு பெரிய டேப் தூக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். இல்ல அதுக்கப்புறம் அவ்வளவுதான். டேப் வந்து உடைச்சு நம்ம ரிப்பேரா இருக்கு. டேப் நைட் 1 மணி வரைக்கும் இது நைட்டு முடிச்சிருக்கான். மதியம் தூங்கிட்டேன். டேப் ஒரு வாரம் ஒளிச்சு வச்சிருந்துச்சு. சவுண்டை குறைச்சி வச்சு இரு. அப்பா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். உடனே தான் வீடியோ எடுக்கிறேன். சரி வைக்கிறேன் பாருங்க. இதுதான் என் அந்த சவுண்டும் குறைக்க கூடாது, சவுண்ட் குறைக்க, பிரைட்னஸ் கம்மி பண்ண கூடாது, எதுவுமே பண்ண கூடாது. சரி கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. தலைவாணி வர வெளியில வந்துருச்சு. சரி எடுத்துக்கலாம். இதுல இன்னொன்று வந்து இப்போ வந்து நாங்கள் ஒரு 3 மணி 4 மணிக்கு விளையாட போயிடுவோம். ஐ மீன் 4 மணிக்கு போகிறோம். 1 ஹவர் ரெஸ்ட் எடுப்போம். 4 மணி 4:30க்கு டீ போய் குடிச்சிட்டு 4:30க்கு விளையாட போயிட்டு 5:15 தான் வீட்டுக்கு வருவோம். வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்து வந்து எல்லாம் எடிட் பண்ணி வேண்டிய வேலைகள் இருக்கு. உனக்கு உங்களுக்கு வேலை இருக்கும் எப்போதுமே. அடுத்து வந்து ஐ மீன் என்ன சொல்ல வந்தேன், நைட்டு வந்து நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்போம். அதுதான் தெரியாது. நைட்டு வந்து மாவு இருக்கு, குழம்பு மாவு இல்லடி. ஏய் இப்ப பாருங்க அவங்க அப்பா டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லி என்கிட்ட வராத போடா. நைட்டு வந்து தோசை சாப்பிட்டு நைட்டு அப்படியே தூங்கிடுவோம். நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கணும்னு எங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் பண்றேன். இதான் நான் பாடு இந்த சைடு திரும்பி நான் படுத்துறேன். இப்ப கட்டில மாத்தி போட்டுருக்கனால அப்படி வந்து படுத்துறான். வந்து உருள்றதுக்கு நல்லா இருக்கு, எங்களுக்கு படுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கு. இந்த இடத்துல டேப் வச்சுக்கு நைட்டு 1 மணிக்கு தான் தூங்கிருக்கான். என்னால தூக்க கட்டுப்படுத்த முடியல. தூங்கிட்டேன். பார்த்தா 1 மணிக்கு தான் தூங்கிருக்கான். என்ன கேம் விளையாடுறான் பாருங்க. குதிரை கேம். இப்ப நடந்து போய் அந்த குதிரையை வந்து அந்த குதிரை மேல ஏறி உட்காந்து ஓடணும். சரி ஓகே. கண்டிப்பா நிறைய பேர் கேட்ட ஒன் டே vlog இவ்வளவுதான் எங்க லைஃப்ல ஓடுறது. இதுக்கு இடையில வந்து இவங்க வந்து ஷாப்பிங் போகணும்னு சொன்னாங்க. மழை பெஞ்சுக்கிறனால இப்போ போவோம். பட் ஆனால் வீடியோல வராது. வேணா பார்ப்போம். செப்பல்ஸ் கேட்குறாங்க, வாங்கி கொடுத்துட்டு செப்பல்ஸ் அடிச்சு கூட்டுவோம். சரி அடுத்த சந்தேகம் மாதிரி உன எளிய கப்பல்ஸ் லெக்சர் பாய்.